வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று சமுதாய நலனில் ஒவ்வொருவருக்கும் உண்மையான ஈடுபாடு இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாட்டு நலனுக்காக தங்களால் இயன்றதை செயல்படுத்த வேண்டும். இதை பேசினால் மட்டும் போராது, செயல்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு சிறு கதை மூலமாக விவேகானந்தர் விளக்கியிருக்கிறார். அதாவது, ஒரு அரசவையிலே அரசருக்கு கீழே உள்ள அத்துணை அமைச்சர்களும் செயல்பாளர்களும் அவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அத்துணை வேலைக்காரர்களும் அரசர் மீது மிக பற்றாக இருக்கிறார்கள். தங்கள் உயிரை கூட அரசருக்காக தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒரு நாள் ஒரு துறவி ஒருவர் அரசவைக்கு வருகிறார். அவர் வரும்பொழுது இந்த அரசன் தனது அமைச்சர்களை பற்றியும் தனது சேவர்களை பற்றியும் பெருமையாக, நான் எதை கேட்டாலும் எனது சேவகர்களும் அமைச்சர்களும் தர தயாராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்களது உயிரை கூட என்னை நான் கேட்டால் கொடுப்பார்கள் என்று கூறுகிறார். அதன் பயனாக இந்த துறவியானவர் சிரிக்கிறார். அவ்வாறு சிரிக்கும் பொழுது இந்த அரசர் விளங்குகிறார். ஏன் சிரிக்கிறீர்கள், என்ன ஆயிற்று என்று கேட்கும் பொழுது, எனக்கு இவற்றில் ஈடுபாடு இல்லை, வேண்டுமானால் ஒரு செயலில் பரீட்சித்து பார்க்கலாம் என கூறுகிறார். உடனடியாக மறுநாள் காலை அரசவை கூடுகிறது. அதிலே துறவி ஒருவர் கூறுகிறார், நம் துறவிதான், நமது நாட்டு நலன் கருதி வீட்டில் உள்ள அத்துணை அன்பர்களும் அத்துணை அமைச்சர்களும் சேவகர்களும் ஆளுக்கு ஒரு குடம் பால் ஒன்று ஊற்றுங்கள், அபிஷேகம் செய்வதற்கு. அது இரவில் ஊற்றிவிட்டு வந்து விட்டால் போதுமானது, காலையிலேயே நாங்கள் அபிஷேகம் செய்து விடுவோம் என்று ஒரு கொப்பரையை அரசவைக்குள் வைக்கிறார்கள். இரவுக்குள் அனைவரும் உங்களால் என்ற ஒரு குடம் பாலை கொண்டாந்து ஊற்றிவிடுங்கள், என இது அரசருக்காக நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் என்று கூறுகிறார். அனைவரும் சென்று விடுகிறார்கள். மறுநாள் காலை சென்று பார்க்கும் பொழுது கொப்பரை நிறைய தண்ணீர் இருக்கிறது. எல்லாம் மற்றவர்கள் ஊற்றுவார்கள் என்று கூறி ஒவ்வொருவரும் தண்ணீரையே ஊற்றி வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த உயிரை தருகிறேன் என்று கூறிய அத்துணை அமைச்சர்களும் சேர்ந்துதான் தண்ணீர் ஊற்றிருக்கிறார்கள். எல்லாரும் மற்றவர் செய்வார் என்று தங்கள் தவறை மறைத்து விடுகிறார்கள். இப்பொழுது புரிந்ததா அரசரே என்று இந்த துறவி கேட்கிறார் அரசரிடம். ஆகவே மற்றவர்கள் செய்வார்கள் என்று கருதி நாம் நமது செயல்பாட்டை, நமது கடமையை மறந்துவிட்டால் இது போலத்தான் ஆகும். அதே போலவே புத்தர் ஒரு முறை தனது உரையாடலில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உட்கார்ந்தபடி முடிச்சு போட்டுக்கொண்டே பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த உரையாற்றலின் நடுவே எல்லா சீடர்களும் அவரது பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சீடர் மட்டும் அவர் முடிச்சு போடுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பேச்சு முடிந்தவுடன் புத்தரிடம் சென்று, இந்த முடிச்சு போட்டதற்கான பதில் என்ன கூறுங்கள் என்று கேட்கிறார் இந்த சீடர். அதற்கு புத்தர் கூறுகிறார், நாம் நிதானத்தில் இருக்கும் பொழுது போடுகின்ற ஒவ்வொரு முடிச்சும் சுலபமாக அவிழ்த்து விடலாம். நிதானம் தவறும்போது போடக்கூடிய முடிச்சுக்கள் அவிழ்ப்பது சிரமம். ஆகவே ஏற்படுத்தப்படக்கூடிய சிக்கல்கள் அத்துணையும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வார்த்தை பேசினால் அதில் தப்பித்துக் கொள்வதற்கான வழியும் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே நமது முடிச்சு என்பது நமது சிக்கல்கள், வாழ்வின் சிக்கல்கள். இந்த சிக்கல்கள் எவ்வாறாக போடப்பட்டது என்பது தெரிந்தால்தான் அதை சுலபமாக அவிழ்க்க முடியும். அதுபோல் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிரமங்களையும் நாம் நிதானத்தோடு செயல்பட்டோமானால் இந்த பிரச்சனைகளில் நாம் மிக சுலபமாக வெளியே வரலாம். ஆகவே என்பவர்களே, செயல்பாடு என்பது மிக முக்கியமானது. நிதானத்தோடு பேச வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மாறினால் வாழ்வில் நிச்சயம் வீழ்ச்சி. ஆகவே செயல்பாடுகளையும்
மற்றவர்களுக்கு உதவி புரியும் பொழுதும் பேசும் பொழுதும் கவனத்தோடு செயல்படுங்கள். இல்லை என்றால் சிரமத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை புத்தர் தனது செயல்பாட்டின் மூலமாக கூறியிருக்கிறார். ஆகவே இது விவேகானந்தருடைய செயல்பாடும் புத்தருடைய செயல்பாட்டையும் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டோமானால் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியை அள்ளித்தரும். நன்றி நண்பர்களை. நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.